ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இப்போ பிஎஸ்என்எல்ல 4G வோல்ட் இதெல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பைமோட் இ ஷாப்பிங். இவங்கள்ட்ட தரமான அண்டு ஹைஜீனிக் ப்ராடக்ட் வந்து குறைந்த விலையில் ஆன்லைன் மூலமாக ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ள காலகட்டத்தில் மொபைல் யூஸ் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் நெட்டு நல்ல ஸ்பீடு வேணும், இதுங்களை பற்றி நிறையா பேர் வந்து அதை தான் விரும்புகிறாங்க. பட் மற்ற நெட்வொர்க்கை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பிஎஸ்என்எல் கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நிறைய டவரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும்னு நம்புவோம். ஏன்னா வரங்கள காலகட்டத்தில் இன்னும் நிறைய டவர்ஸ் வைக்கணுன்றதை இது பண்ணிகிட்ருக்காங்க. அது வச்சுட்டாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நெட்டு வந்து நல்லா ஸ்பீடாக கிடைக்கும். சில இடங்களில் வந்து 4G வந்து நிறைய இடத்துல டவர் வச்சும் சில பேருக்கு இது தெரியாமல் 3Gலேயும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 3G 4Gயில் வேணும்னா நம்மளோட மொபைலையும் வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும். அதாவது 5G இல்லை 4Gயில் மொபைல் வாங்கியிருந்தோம்னா நம்ம இந்த 4G வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது வந்து மேனுவலாகவும் ஆக்டிவேட் பண்ணலாம். சில எஸ்எம்எஸ் வந்து பிஎஸ்என்எல்க்கு அனுப்பும்போது நமக்கு வந்து இது அவங்களே ஆக்டிவேட் கொடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ACT VOLTE இந்த இதை வந்து கேப்ஸில் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த நம்பருக்கு அனுப்பணும்னா 53733 என்ற நம்பருக்கு நம்ம வந்து எஸ்எம்எஸ்ஸை சென்ட் பண்ணோம்னா உடனே கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து ரிசீவ் ஆகிடும். நீங்கள் கொடுத்துருக்க அந்த ரிக்வெஸ்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி தரோம் அப்படின்னு. சில நேரங்களில் 1 hour 2 hourல இது வந்து ஆக்டிவேட் ஆகும். இல்லாட்டி ஆஃப் டே இல்லாட்டி 1 dayக்குள்ளே வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா அவங்க ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் செட்டிங்ஸில் போய் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம மொபைலை வந்து தேவையில்லாதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்மளோட அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு கனெக்ஷனுங்கிறத ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் மொபைல் நெட்வொர்க்கை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா அது கீழே பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மோடுன்னு வந்திருக்கும். அதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும், 2G 3G அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சில 4G உங்கள் மொபைல் வந்து 5Gயோ 4Gயோ இருந்துச்சுன்னா அதில் வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும். அந்த 5G LET/4G இந்த ஆட்டோ கனெக்ட்னு இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட மொபைல் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும், நல்ல அதாவது வாய்ஸ் கால் நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். HD கால்ஸ் வந்து நல்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது வந்து மொபைல் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு வந்து இதை பண்ணிக்கிங்க. இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.